என்னது என் மோவளுக்கு தெரியாண்டமா இப்பவே அவளுக்கு ஒரு போன பட்டு சொல்லுதே. ஏடி என் மக்கா அந்த நீலாமரி இருக்கலடி அவ அந்த ஊருக்கு தெக்க ஒரு குடிசை கிடந்து தெரியுமா, 5-6 நாயெல்லாம் குட்டி போட்டு கிடந்தல அந்த குடிசை வீட்டுல தான் அப்படி இருக்கா. எடிய மக்கா அந்த வெள்ளை மக்களவி கூட வந்து பேசிட்டு நிக்கா, என்னவோ குசுகுசுன்னு பேசுதா. அநேகமா உங்க வீட்டுக்கு வந்துருவான்னு நினைக்கும் டி, பாத்து எடுத்து சூதானமா நடந்துக்கோ. அம்மா அப்ப இத்தனை நாள் அங்கதான் இருக்காளா? நான் கூட என்னவோ மாமியார் வீட்டுக்கு போயிட்டா போல இருக்குன்னு நினைச்சேன். ஆமா அவதானே நல்லா போனால. ஆமா நல்லா போனால அவ எங்க போவா மாமியார் வீட்டுக்கு? இங்க நல்ல சொகுசான வாழ்க்கை கிடைக்கி, அவ புருஷனுக்கும் வேலைக்கு போக வேண்டாம், நேரத்துக்கு நேரம் துட்டும் கிடைக்கி, நல்ல சாப்பாடும் கிடைக்கி, புறவை எப்படி இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போவா? பாரு செல்ல தாயி, எப்படி இருந்தாலும் அவங்க இருந்து போக மாட்டா. ஏன் தெரியுமா? அப்படியே நேரம் பார்த்துட்டே இருப்பா, அப்படியே நேரம் அம்மா வீட்டுல போய் ஜாயின் பண்ணிடுவா. பார்த்துட்டே இருக்கியா? அது யாருமா ஊடையில பேசுது பஞ்சு பாட்டியோ? ஆமாட்டி நானும் பஞ்சு இங்க நின்னுட்டு இருக்கோம். இந்த வெள்ளை மக்களவி அவகிட்ட போய் பேசிட்டு இருக்கு. நாங்க 2 பேரும் பார்த்துட்டு நிக்குது. அது கிளவிக்கும் நீலாம்பரிக்கும் தெரியாதுடி. நாங்க ஒரு ஓரமா நின்னுட்டு இருக்கோம். நானாமா அவளை வீட்டை விட்டு விரட்டி விட்டேன். என் மாமியார் தானமா விரட்டி விட்டது. ஏம்மா நீ சொல்லத பாக்கும்போது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்குமா. நாய்க்குட்டி எல்லாம் போட்டு இருந்த வீட்ல அவ எப்படிமா போய் இருக்கா? எப்படி இருந்தவா? இங்க அவளுக்கு ஒரு ரூம் போட்டு கொடுத்துருக்கு, பெட் வேற போட்டு கொடுத்துருக்கு, நல்ல சுகமா இருந்தவா அங்க எப்படிதான் போய் கிடக்கால தெரியல. ஏம்மா எனக்கு இப்ப கூட அவ மேல எந்த கோபமும் கிடையாது. அவ போக்குல ஒரு கரையில இருந்தானா நான் ஒரு கரையில இருக்க போறேன். நான் என்ன அவளை தலையில சுமந்துட்டா போறேன்? நானும் நம்ம வீட்டுக்கு வர போதனமா செய்வேன், அதே மாதிரி அவளும் அம்மா வீட்டுக்கு வந்து இருக்கான்னு நான் நினைச்சுக்கிடுவேன். ஆனா வாயை வச்சுட்டு இருக்க மாட்டாள்லம்மா, அதுதானே பிரச்சனை. செல்ல தாயி அவளுக்குள்ள இப்படி ஒரு இழந்த மனசு இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. பாத்துக்கா ஏக்கா நான் பெத்த பிள்ளைய பத்தி நானே பெருமையா பேசப்படாது, இருந்தாலும் சொல்லித்தானே ஆகணும். உனக்கும் தெரியும் சின்ன வயசுல இருந்தே அவ அங்கேயும் ஆடி பாடிட்டு தெரியவா சின்ன பிள்ளை கணக்கா. அது இப்பவும் மாறல, வயசும் ஆயாச்சு, கல்யாணமும் முடிஞ்சாச்சு. ஆனாலும் இந்த மனசு இருக்குல்லக்கா, மனசு அவளுக்கு வெள்ள மனசுக்கா. யாரையும் இந்த ஒரு மாதிரிலாம் நினைக்க மாட்டாக்கா. சில நேரத்துல கோவப்படுவாக்கா, ஆனா அடுத்த நிமிஷமே நம்மகிட்ட வந்து சமாதானமா பேசி சந்தோஷமா சிரிச்சுட்டு எடுத்துட்டு இருப்பாக்கா. அதுதாக்கா என் மோவட்ட இருக்க நல்ல குணம். செல்லதாயி பரவாயில்ல புரிஞ்சுக்கிட்டேன். மோவா நாத்தனாக்காரினாலும் ஒரு கரையில இருந்துட்டு போட்டு நம்மளே மறந்தானே அப்படின்னு நினைக்கல, சந்தோஷமா இருக்கு. பிள்ளையோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட மாட்டேக்காலக்கா. சில நேரத்துல எப்ப பார்த்தாலும் இந்த மூஞ்சி உரு வச்சுட்டு நீலாமரி சண்டைக்கு நிக்கிறதுனாலதான் அவ கொஞ்சம் கோவப்படுதா என் மாவா. இல்லன்னா அவளை அனுசரிச்சு போனா இவ்வளவு அனுசரிச்சு போயிருவாக்கா. வேற என்னத்தக்கா செய்ய? என் மொவனை பெத்து ரொம்ப வருஷம் கழிச்சு என் மொவளை பெத்தனா அதான் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். சரியா சோறு கறி வைக்க தெரிய மாட்டுக்கு. வேற ஒண்ணு இல்ல, எதையாவது ஒண்ணு கூட்டி போட்டுருதா இல்லைன்னா குறைச்சி போட்டுருதா, குழம்பு தண்ணியாக்கி விட்டுருவா, இல்லைன்னா துவையல் மாதிரி கட்டி ஆக்கி வச்சிருவா, இல்லைன்னா தோசையை கரைச்சி போடுவா, இல்லைன்னா உப்பை கூட்டி போட்டுருவா, எரிப்பை கூட வச்சு போடுவா, குறைச்சி போடுவா. எனத்தையாவனுக்கு இருக்கு பொறுக்கு எனத்தையாவனு செய்து ஆனா கொடுத்துருவாக்கா, கொடுக்காமலாம் இருக்க மாட்டா. நேரத்துக்கு நேரம் அவதனக்கா செய்து எடுத்து மாமியார் அடுப்புக்கிட்டே விட மாட்டாக்கா. நான் செய்ததே எப்படிங்க. வேற என்ன செய்ய? மாமியாரும் சரி எனத்தையாவனை இவ கூட்டி குறைச்சி போட்டு விடாதுன்னு சொல்லிட்டு அவளும் கூட மாட குழம்பு கறி கூட்டு என்னத்தையா வைப்பா போலுக்கு. எப்படியோ காலமுறையே ஒப்பேத்திட்டு கிடக்காவோ. என் மொவ அப்படி கொஞ்சம் நைந்து எடுத்து போய்கிடுவா மாமியார. அதனால வந்து நீலாம்பரிக்கு அது பிடிக்கவே மாட்டேக்கா. அம்மா கறி எங்க சொத்தெல்லாம் மோவனுக்கே எழுதி கொடுத்துருவா போல இருக்கு, மருமூளை வச்சு நல்லா பாத்துடுவா போல இருக்கு, நமக்கு ஒண்ணு தரமாட்டா போல இருக்குன்னு மனசுக்குள்ளே ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருக்கும் போல இருக்கு. அதனால தானக்கா இந்த பாடுபடுத்த என் மொவளை போட்டு. சொல்லுமக்க பஞ்சக்கட்ட பேசிட்டு இருந்தேன். நீ வெள்ளை மகளவி வந்தனா எதையும் கேட்காத, அதுக்கப்புறம் 1க்கு 2 மூட்டி விட்டுரும். ஏன்னா இப்பதான் நீலாமரி கூட பேச ஆரம்பிச்சிட்டு பாத்தியா? அதெல்லாம் தெரியாமல மக்கா இருக்கு. நான் வெள்ளை மகளை விட்டா ஒண்ணுமே வாயை திறக்க மாட்டேனே. நம்ம பஞ்ச கட்டியாவது என் மனசுல நடக்கத சொல்லுவேன், ஆனா அவ அங்கங்க கேட்டலாம் ஒண்ணு சொல்ல மாட்டா. அதனாலதான் அவட தைரியமா எதனாலும் சொல்லுதே. வெள்ளை மகளை விட்டா பேச்சுதான், ஆனா இந்த ரகசியத்தெல்லாம் சொல்லவே மாட்டேனே. அது 1னா 10ன்னு தீய வச்சிருமே எல்லாரும் வீட்லயும். நீ அதை பத்திலாம் ஒண்ணு கவலைப்படாத மக்கா, ஒண்ணு கவலைப்படாத. சரி வைக்கிட்டா வண்டா இந்த விஷயத்தை சொல்லணுமே தான் நினைச்சு சொல்ல. வேற ஒண்ணு இல்ல, மனசை போட்டு குழப்பிக்கிடாதானே, ஒன்னும் பிரச்சனை வராது டி, நீ கவலைப்படாம இரு. சரிம்மா வைக்கிட்டா. ஒருவேளை தங்கச்சிக்காரி நீ இருக்கிறது இந்த கூறுகிட்ட மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்குமோ, நம்மட தான் சொல்ல விட்டுருப்பாரோ. சரி வரட்டும், வீட்டுக்கு வந்தனே கேப்போம் அந்த மனுஷன்ட்ட. வாக்கா நம்மள பாத்திரா வந்த வெள்ளை மகளவி. செல்ல தை ஒரு 5 நிமிஷம் நிப்போமே, என்னதான் பேசாலும் பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெள்ளை மங்கன மாதிரி வர மாதிரி இருந்தா நம்ம 2 பேரும் ஓடி ஒளிஞ்சுக்கிடுவோம். ஆமா அதுவும் சரிதாக்கா. என்ன நடக்குன்னு பாக்காண்டமா. 2 பேரும் பேசுறத பார்த்தாலே பயமால இருக்கு. 2 பேரும் அப்படியே விட்டு ஆளுவல்ல. ஏக்கா என் மருமக கூட அன்னையில இருந்து கேட்டுட்டு தான் இருக்கா. நீலாம்பரி ஆள் அணக்கமே இல்ல, அவ அம்மா விரட்டி விட்ட பிறகு ஒருவேளை மாமியா வீட்டுக்கு போயிட்டாளா, இல்லாட்டி எங்கேயும் ஊரை விட்டு போயிட்டாளா, எங்க இருக்கா அப்படின்னு வந்த உடனே சொல்லுனுக்கா. வேலைக்கு போயிருக்க பத்தியா, இப்போ போன் பட்டா சரிப்படாது. ஆல்படி மத்தியானத்துக்குள்ள சூப்பர்வைசர் சீட்டு கிழிஞ்சு போச்சு. புறமே என்ன கண்ணாடியை கலத்துங்க. ஆமா வீட்டுக்கு போன சூப்பர்வைசர் திரும்பி வந்துட்டல்ல, அதான் நீ இப்போ சாதாரணமா வேலை பார்க்கக்கூடிய ஆளாயாச்சு. புறவதுக்கு இந்த ஓட்ட கண்ணாடி எனக்கே சிரிப்பா வருது கண்ணாடியை பாக்கிறதுக்கு. அந்த கண்ணாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. அதை கலத்தவே மனசு வர மாட்டேங்குது. ஒரு கண்ணுல பார்க்க கருப்பா தெரியுது, ஒரு கண்ணுல பார்க்க வெள்ளையா தெரியுது. எப்படி இருக்கு தெரியுமா? நிறைய இவர் இந்த கண்ணாடியை பிடிச்சிருக்கு கமெண்ட்ல வர சொல்லியிருக்காங்க. இது வேறையா 4 மணிக்கு இது ஒண்ணு போதுமே. 2 பேரும் சாப்பாடு கொண்டு வந்திருக்கியா? நான் பசியும் மட்டுமே கிடக்கேன். உங்களுக்கு அது கவலை இருக்கா? எப்படி வேலைக்கு சோறு கொண்டு வரணும் தெரியுங்களா? கொஞ்சம் கஞ்சாது ஊத்தி கொண்டு வரலாம்ல. எம்பர பேன்னு கையை விசிறு வந்திருக்கியா?
ஏக்கா, 2 வட்டையிலேயே கொண்டு வந்த? எனக்குன்னு மெனக்கிட்டு கொண்டு வந்திருக்கியா? கேட்டி, நான் மெனக்கிட்டு உனக்குன்னு கொண்டு வரல, எனக்கு தான் 2 வட்டையில கொண்டு வந்தேன். இந்த வேலை பார்த்தனா எனக்கு வயிறு பசிக்கும்ட்டி கொஞ்சம் அதிகமாட்டி. அதான் ரொம்ப வயிறு பசிடக்கூடாதுல்ல. இவரும் நடந்து போதுக்குள்ளே ஒரு மாதிரி விலை வெளுத்து போயிடும். அதனால தான் 2 வட்டையில கொண்டு வந்தேன். சரி, நீ கொண்டு வரலைங்கல்ல, ஒரு வட்டையில இருக்க நீ சாப்பிடு, நான் ஒரு வட்டையில இருக்கதை திங்க. உண்மையிலே சொல்லிதாங்கா, பாரிவள்ளல்னு படிச்சிருக்கேன். ஆனா நெசமான பாரிவள்ளல் நீ தாங்கா. அப்படியே அள்ளி அள்ளி கொடுக்க பத்தியாக்கா. அதுவும் வயிற்றுக்கு வஞ்சகம் பண்ணாத ஆளுன்னா நீ ஒருத்தி தாங்கா. அள்ளி 2 உருண்டை தின்னுட்டி இந்த வயிற்றுக்கு இந்த நல்ல குளுகுளுன்னு இருக்க வெயிலுக்கு. சின்ன படு, கொஞ்சம் தயிர் சோறு மாட்டி. வேண்டக்கா, நான் புளி தண்ணி துவையில கொண்டு வந்திருக்கேன். காண துவையலாக்கும். நிறைய பேர் என்ன துவையல்னு கேட்டாவோ. காண துவையல். சின்னப்படு, காண துவையல்னா நிறைய பேருக்கு தெரியாது. கொள்ளு துவையல்னு வெளியூர்ல எல்லாம் சொல்லுவோம். என்னக்கா, நீ கொஞ்சம் 4 மணி கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க. வேண்டாம், நீ தின்னு. இருக்குட்டுக்கா, நிறைய இருக்கு. நான் நல்ல பெரிய உருண்டையா தான் கொண்டு வந்த எல்லாத்துக்கும் சேர்த்துதான். உண்டக்கா, நல்ல வறுத்து அரைச்சிருக்கா போல இருக்கு. நல்ல ஜம்முன்னு இருக்கு வாசமே. சின்னப்பண்ணு, வாரத்துல 2 நாள் இந்த காண துவையில தின்னு வச்சுக்கடா, நல்ல உடம்பு கொஞ்சம் குறைஞ்சு ஸ்லிம்மா இருக்கும். நல்ல வயசு குறைவா நல்ல இளமையாவும் இருக்கலாம். அதன கேட்டேன். உங்க இளமையின் ரகசியம் இதானா? 49 வயசு ஆளு 39 வயசு மாதிரி காணிக்க உங்கள. 49 வயசு, 89 வயசுன்னு சொல்ல வேண்டியதானே? ஐயே, 4 மணி இப்போதான் புரிஞ்சு உங்களுக்கு 89 வயசா? இது வரைக்கும் தெரியாம பச்சா. சரியான பான் கிளவிலாம். இனி இவட்ட வாயை கொடுத்தோம் தேர எழுதி தெருல விட்டுருவா. அம்மா பாட்டு சோத்த திம்போம். நாலு கொதி போட்டுருவோம். நாங்க கொதி போட்டுருவோம். திரும்பி இருந்து திங்காதீங்க. பயங்கரமான கொதி விழுந்துரும். அப்புறம் பாத்ரூம் வீடுமா தான் தெரியணும். ஆகா, நம்ம 4 மணி திருப்பி 8 மாசம் பிள்ளை ஆயிட்ட. ஊந்துல போகுது. சும்மா கட்டி அவளு ஒரு சுவாத்த திங்க விட மாக்கி பட்டியா? பாருங்க, சுவாத்த திங்க விட மாக்கனா? சுவார நானா தூக்கி வச்சிருக்கேன். 4 மணி கொண்டு வாடிட்டு பாருங்க. அங்க பாருங்க, திரும்பி உட்காந்து மொக்க மொக்கிட்டு இருக்கதா. சரி, தின்னுட்டி நேர வராது. ஏற்கனவே வேலை எல்லாம் முடிஞ்ச பிறதான் சுவார திங்க வீட்டுக்கு வேற போனும்ட்டி. நேராயிட்டு வாட்டி. அன்னைக்கு இருந்து கோபத்துல விட்டு வெளியே வரட்டிட்டேன். என் பிள்ளை எங்க இருக்காளா, எப்படி இருக்காளோ தெரியலையா. போனதுல இருந்து ஒரு போனாது போட்டு சொல்லலாம்ல. பெத்த மனசு பித்து, பிள்ளை மனசு கல்லுன்னு சும்மையா சொன்னாவா. நான் ஏதோ கோபத்துல திடுதுப்புன்னு வெளியே போட்டின்ட்டேன். அந்த ஆளு போனவதான் ஒரே போக்கா போயிட்டாள. அவளுக்கு கொஞ்சம் ரோசம் அதிகம். ஐயக்கார மாதிரியே தான் இருக்கா. எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் கோவம் கோவம் கோவம். கோவத்திலே வாழ்க்கை கழிச்சிரும் போல இருக்க. எனக்கு தான் மனசு கேட்க மாட்டேக்கு. ஒரு கூறுகிட்ட மனசம்ல ஒரு வேலை சொல்லிக்கு போனாலும் பரவாயில்ல. இவளை எப்படி வச்சு காப்பாத்தாருன்னு தெரியலையே. என்ன செய்தாலும் சாப்பாட்டுக்கு செலவுக்கலாம். பிறவி அம்மாவே ராசைஸ் வந்தோன்னு போட சொல்லணும். தங்கச்சிக்கு ஒரு போன் போடல. நம்மளும் அப்படி இருந்தா சரிப்படுமா? போன போட்டு என்ன ஏது எங்க இருக்கான்னு கேளுலன்னு சொல்லணும். அடியே நீலாம்பரி, உனக்கு யோகா அடிச்சாச்சு. அதான் அந்த கிளவி வீடு தேடி வந்திருக்கு. ஆகா, கிளவிதான் அதுக்கு சரியான ஆளு. ஆல் இண்டியா ரேடியோ, நியூஸ் பேப்பர், நேரடி ஒளிபரப்பு கூட கொஞ்சம் லேட்டாகும் சிக்னல் கிடைக்காம. ஆனா அந்த கிளவிட்ட சொன்னோம்னா அவ்வளவுதான். டக்கு 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 டக்குன்னு யார்கிட்ட போய் சொல்லணுமோ கரெக்டா போய் சொல்லிடும். எங்க அம்மையை கவுக்கணும்னா இதான் சரியான ஆளு. நியூஸ் பேப்பர்ட்ட சொல்லிட வேண்டியதான். இவ என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கா? ஏன் நீலாம்பரி, என்ன பட்டி கூப்பிட்டேளோ? என்னத்தை யோசிச்சுட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல, எங்க அம்மா மேல எனக்கு பாசம் அதிகம். என்னால தாங்கவே முடியல இந்த வீட்டை விட்டு வரனத. இப்படி கிடந்து கஷ்டப்படுத்த பார்த்தேளா? எங்க அம்மாட்ட நீங்க போய் சொல்லிராதீங்க. என்னத சொல்லிராதீங்கங்க? நான் இப்படி குடிசை வீட்ல கிடந்து கூழுக்கும் கஞ்சிக்கும் கஷ்டப்படுதேன். சொல்லிராதீங்க. அப்ப கண்டிப்பா சொல்லிரண்டிதான். என்கிட்ட சொல்லிட்டீல, கவலையே படாத. சொல்லவே மாட்டேன், யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். உங்க அம்மிட்ட மூச்சு விடுவானா? மூச்சு விட்டுற மாட்டேன். சரி பாட்டி, போறேன். கொஞ்சோண்டு கஞ்சி கிடக்கு. ரேஷன் அரிசி எங்க இருந்தோ என் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தாரு. அதான் கூழா கஞ்சா காய்ச்சி குடிக்க போறேன். தொட்டுக்கிட்டதுக்கு ஊறுகா கூட இல்லையாக்கா? ஊறுகாவா? அதெல்லாம் கண்ணுல கண்டே நாளாச்சு. உப்பு கூட போனதுக்கு இல்ல கஞ்சில. உப்பு இல்லாத கஞ்சியை தான் குடிச்சிட்டு கிடக்கேன். சரி, வருத்தப்படாத. எல்லாம் நல்லபடியா நடக்கும்னே நினைச்சிட்டீ. சரி, கிளம்பட்டுமா? சரி பாட்டி, மறந்துடாதியே. எங்க அம்மாட்ட கூட லேச கூட சொல்லிடாதியே எப்படி கஷ்டப்படுறேன்னு. வெள்ளையம்மா பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நான் சொன்னதுதான் சொல்ல மாட்டேங்கம்ல. கிளம்புதே. என்ன, போயிட்டு வரேன். நாளைக்கு வந்து பாக்கேன்.